மனதுள்ளவன் எவனோ, whomever he has. நான் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், I say this word. மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு மனதுள்ளவன் எவனோ, whomever have the heart to bless people, அவனை கர்த்தர் மனதார ஆசீர்வதிப்பார். God will bless him heartily. கொடுக்கிறேங்கிறத விட it's not by giving and getting. நமக்கு இப்ப மனதார ஒரு ஆசீர்வதித்து ஜெபம் பண்றதே நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் வச்சிருக்கிறார். It is a chance that we can bless through our prayer. அதனால தான் இயேசு சொன்னார், so only Jesus, கிராமத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது, if you are entering a village, அந்த கிராமத்தை ஆசீர்வதிங்க. you bless the village. ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது, if you are in a house, அந்த வீட்டை வாழ்த்துங்க. you bless the house. அதற்கு அவர்கள் பாத்திரவான்களாய் இருந்தால், and if they are the person for the blessing, அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு தங்கும். and it will stay over them. அவர்கள் பாத்திரவான்கள் இல்லை என்றால், if they are not the vessel, அந்த ஆசீர்வாதம் உனக்கே திரும்பி வரும். it will return back to you. அதனால தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனோடு கூட இருக்கிற பிள்ளைகள், so the people who are blessed and தேவனுடைய இருதயத்தை போலவே இருக்க வேண்டும். they should have the heart of God. இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை போலவே இருக்க வேண்டும். their heart should be like Jesus. யாரை பார்த்தால் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. whoever you see, you shall be blessed.